புதிய தாக்குதல், புதுவிதமான யுக்தி, புதுசான செய்திகள். இதை தான் அமெரிக்கா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பர் இடத்துல நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, வடக்கு ஈரானில் அமெரிக்காவினுடைய புதிய தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க. குறிப்பாக ஈரானுடைய கடற்படை தடையை மீற முயன்றதாக கூறப்படும் கப்பலையும் அமெரிக்க படைகள் செயலிழக்க செய்துள்ளன அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை இன்றைக்கி வாசிக்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை யார் கண்ட்ரோலில் எடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி இரண்டு பேருக்குமே பெருசாக உருவாகிட்டு இருக்கு. அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த யுத்தத்தினுடைய வெற்றியாளர் அப்படின்னு சொல்கிறத இரண்டு பேருமே ஒத்துக்கொள்கிறார்கள். எனவே இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மட்டும்தான் அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. இல்லையே விக்கி, இப்போ வளைகுடா நாடுகள் முழுவதுமாகவே அச்சத்தில் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு ஈரான் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. சார் இந்த யுத்தம் என்னுடைய அண்டை நாடுகள் கூட கிடையாது. நீங்கள் அதை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களுடைய அஜெண்டா ட்ரிவன் நியூஸ் அப்படிங்கிறத டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க. என்னுடைய யுத்தம் முழுவதுமாகவே அமெரிக்காவுக்கு எதிரானது, அமெரிக்காவினுடைய அத்துமீறலுக்கு எதிரானது. அமெரிக்கா அவங்களுடைய படையை எங்கள் நாட்டுக்கு எதிராக கொண்டு வரும்போது அந்த படைக்கு எதிரான தாக்குதலை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அந்த நேரத்தில் வரக்கூடிய அல்ல அந்த படைகள் நிற்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய இலக்குகளாக மட்டும்தான் எங்கள் கண்ணுக்கு தெரியுமே தவிர அது இந்த நாடு அந்த நாடு அப்படின்னு சொல்லி நாங்கள் எந்த நேரத்திலும் பிரித்து பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்க படைகளுக்கு எதிரான தாக்குதலை தொடர்ச்சியாக ஈரான் செய்யும். அதே நேரத்தில் அண்டை நாடுகளுடன் சண்டை போடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தானான்னு கேட்டால் கிடையாதுங்க, இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். வளைகுடா நாடுகளுடைய முக்கிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாத்தையுமே நாங்கள் அழிச்சிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த எச்சரிக்கை அண்டை நாடுகள் கூட எங்களுக்கு சண்டை கிடையாது அப்படின்னு சொன்ன அதே ஈரான் தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பேரடாக்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் கேட்டால் அது சரியாக இருக்கும், இன்னொரு பக்கம் கேட்டால் அது சரியாக இருந்து இது தவறாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்படி ஒரு பேரடாக்ஸ் இருக்குது, அதுதான் ரஷ்யா. உலகத்திலேயே அதிகமாக ஆயில் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா இருந்தது என்றால், உலகத்திலேயே இப்போ அவங்களுக்கு தேவையான கேஸை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிற ஒரு பேரடாக்ஸ் தான். இந்த பேரடாக்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம். இப்படி ஒரு நிலைமை ரஷ்யாவுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத ரஷ்யா எதிர்கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரியான ஒரு பேரடாக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய, நீங்கள் அண்டை நாடுகள் கூட சண்டை போட மாட்டேன்னு சொன்ன அதே ஈரான், ஒருவேளை என்ன நீ தாக்குனா வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நான் அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தி. சரிப்பா, இந்த பிரச்சனை இப்படி இருக்கு. 8.5 யுத்தம் 9 யுத்தத்தை நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொன்ன இதே ட்ரம்ப் அவர்கள் காசா யுத்தத்தையும் நிப்பாட்டிட்டேன்னு சொன்னாரா? அவருடைய யுத்த நிப்பாட்ட லிஸ்ட்டில் அதுவும் இருக்குதானே. ஆனால் இன்னைக்கு காசாவில் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் கிட்டத்தட்ட 12க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்த உயிரிழப்புக்கெல்லாம் அமெரிக்கா இல்லாட்டி இஸ்ரேல் யாராவது கண்டனங்களை தெரிவிக்கிறார்களா? அமெரிக்கா சொன்னதுனால அமெரிக்கா இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க, ஏதாவது கேளுன்னு சொன்ன அமெரிக்கா வீரவசனமாக பேசி இஸ்ரேல் ஏண்டா குண்டை தூக்கி போட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாங்களான்னு கேட்டால் அதை எப்படி கேட்பாங்க? சரி, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல்வாதி எப்பா நாங்கள் செஞ்ச தப்பு தான், இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா? அதை எப்படிப்பா கேட்பாங்க? அப்போ எதுவுமே கேட்க மாட்டீங்கடா, உலகத்தில் நீங்கள் 2 பேர் வைக்கிறது தான் சட்டமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டால் அதெல்லாம் நீ பேசக்கூடாதுப்பா. எங்கள் நாட்டுக்கு எதிராக எவன் அட்டாக் பண்ணாலும் அதை திருப்பி அடிக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உரிமையை கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த 2 பேரும் இந்த யுத்தம் இந்த பூமியில் நடப்பதற்கு மிக முக்கிய காரணங்களாக மாறி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா லெபனான் மற்றும் இஸ்ரேல் அந்த படை ஒப்பந்தம் விலகல் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் சொல்றாங்க எங்களுடைய படை வீரர்களை நாங்கள் என்ன செய்கிறோம், கொஞ்சமாக விலக்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திடுதிப்புன்னு பார்த்தா அமெரிக்கா இதில் மூக்க நுழைச்சி இப்படி 2 பேருமே அவங்களுடைய இடங்களை விட்டு, இஸ்ரேல் லெபனானை விட்டும், அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிராகவும் தாக்குதலை நடத்தாமல் விலகி போவதற்கு நான் தான்ப்பா காரணம், நான் மட்டும் இல்லைனா இங்கே என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்கேயும் லைம் லைட்டுக்கு வந்துட்டாரு. குறுக்கால இந்த கௌசிக்கு வேற அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்குங்க இந்த விஷயங்கள் எல்லாமே. அடுத்ததா ஏமன் தான். ஏமன் நாட்டில் இப்போ ஏமனுடைய இராணுவ படைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஹூத்திஸுக்கும் இடையே ஒரு அட்டாக் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது சமீப காலமாக ஒரு 2-3 தினங்களாக, அதாவது இன்னைக்கு 16, 15, 14 இந்த டேட்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏமன் நாடும் சவுதி அரேபியாவும் மோதிக்கொள்கிறார்கள். ஸோ ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்தியும் சவுதி அரேபியாவும் பரஸ்பரம் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. மறுபடியும் யுத்த காலத்தை நோக்கி ஏமன் நாடு திரும்புகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்த செய்தி, இஸ்ரேலுக்கு நிதியுதவி அமெரிக்க ஜனநாயக கட்சி எதிர்ப்பு அப்படிங்கிறது தான். இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இல்லை நம்ம நிதியுதவி பண்ணிக்கிட்டே இருக்கோமே, இஸ்ரேல் நமக்கு எதிராகத்தானே இருக்காங்க, அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, இஸ்ரேலுக்கு இந்த தடவை உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி 1-2 நபர்கள் அதற்கான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள்.
அமைதி ஒப்பந்தம் செல்லாது அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவித்த காரணத்தினால் அடுத்த அமைதி யுத்தம் அப்படிங்கிறது இனிமே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்கிற செய்தியை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததா கிவ் தான். கிவ் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா உக்ரைன் போருக்குள்ள என்டர் ஆயிட்டோம். அப்போ அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, திடுதிப்பினை செலன்ஸ்கி அவர்கள் அங்க அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்கல்ல, அவரை தூக்கிட்டாரு. என்னையா இது, பாதுகாப்புத்துறை அமைச்சரை தூக்கிட்டியே, அந்த அமைச்சர் இருந்தனால தான் எங்களுக்கு இவ்வளோ நாள் நல்லது நடந்த மாதிரி இருந்துச்சு, நீ தூக்கினால நாங்கள் போராட்டத்தில் குதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு அமைச்சரை தூக்கிய, அதாவது அவங்கள தூக்கி அடுத்த நபரை போட்ட ஒரே ஒரு காரணத்திற்காக இன்னைக்கு கிவ்ல ஏகப்பட்ட நபர்கள் செலன்ஸ்கி அவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 5 பாலிஸ்டிக்ஸ் மிசைலை நாங்கள் வீழ்த்திட்டோம், எங்களால் இனிமே பாலிஸ்டிக்ஸ் மிசைலையும் வீழ்த்த முடியும், அதுவும் ரஷ்யாவினுடைய பாலிஸ்டிக்ஸ் மிசைலை எங்களால் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் உக்ரைன். உக்ரைனுடைய இந்த அறிவிப்பை ஒட்டுமொத்தமாக மறுத்திருக்கிறார்கள் ரஷ்யா. அவங்க வீழ்த்தவே இல்லை, அது எந்த இடத்துல டார்கெட்டாக நாங்கள் அச்சீவ் பண்ணமோ அந்த டார்கெட்டை அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி ரஷ்யா கூறியிருக்கிறார்கள். பால்டிக் ஸ்டேட்ஸ் மற்றும் போலந்து, இந்த 4 நாடுகள், பால்டிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு 3 நாடுகள் இருக்குது, போலந்து, இந்த 4 நாடுகளும் தான் அடுத்த ஃப்ளாஷ் பாயிண்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இங்கே இணையதள தாக்குதல் அப்படிங்கிறத ரஷ்யா செய்வாங்க, சைபர் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த சைபர் அட்டாக் அப்படிங்கிறத பால்டிக் நாடுகளுக்கு எதிராகவும் அதே நேரத்தில் போலந்துக்கு எதிராகவும் ரஷ்யாவால் செய்யப்படும் என்றும், ரஷ்யாவினுடைய இந்த சைபர் ஃபோர்ஸ் ஏகப்பட்ட டேட்டாவை திருடி விடுவார்கள் என்றும், அதை பொறுத்து ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட முயற்சியும் இருக்கும் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ இதன் வழியா ரஷ்யா என்ன செய்ய போறாங்கன்னா, நாட்டோவை சோதிச்சு பார்க்க போறாங்க. பால்டிக் நாடுகளா, இல்ல அண்டை நாடுகளா, இல்ல அடுத்ததா போலந்தா, எப்படி இந்த நாட்டோ அப்படிங்கிறது செயல்பட போகிறது, நாட்டோவினுடைய ஒற்றுமை என்ன, இது எல்லாமே தெரிந்து கொள்வதற்காக ரஷ்யா இந்த டெஸ்ட்டை செய்தாலும் செய்வார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸ்டார்மர் அவர்கள் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார். எஸ், என்னுடைய அரசியல் பயணம் இத்துடன் முடிவடைந்தது. ஸோ அடுத்ததா யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ஆண்டி பர்னம் அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார்கள். அவருக்கே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. குறிப்பா அவங்களுடைய பாய்ஸ் கிளப் அப்படிங்கிறத நீங்க நிறுத்தி ஆக வேண்டும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல பாய்ஸ் கிளப்புக்கு மட்டும் அதிகமான முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. ஸோ இது பெண்களுக்கும் பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பலவிதமான முன்னேற்றங்களுக்கும் தடையாக இருப்பதால் ஆண்டி பர்மன் அவர்களுடைய அந்த பார்ட்டியினுடைய இந்த பாய்ஸ் கிளப் அப்படிங்கிறத ரத்து செய்ய வேண்டும் என்கிற குரல் உயர்ந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய சிட்டிசன் 2024 இருந்து ஈரான்ல சிறைபிடிக்க வைக்கப்பட்டிருந்த சில நபர்கள் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற தகவலை இப்போது அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறார்கள். அது யார், என்ன விவரம் அப்படிங்கிற விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா புதிய வே ஆஃப் அட்டாக் அப்படிங்கிறத சென்காம் வழியாக அமெரிக்கா செய்து முடித்திருக்கிறது. சென்காமுக்கு எதிராக மீண்டும் ஒரு அட்டாக்கை அங்க இருக்கக்கூடிய படைகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. காங்கோல இருந்து அமெரிக்காவுக்கு ரிட்டர்ன் வந்த நபர்கள் கண்டிப்பாக குவாரண்டைன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு பெரிய ஷாக்கிங்கா இருக்கலாம். ஏன்னா அவங்க இங்க வந்தபோது எபோலா இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும், அவங்க சாதாரண மனிதராக சகஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எங்கேயாவது வெளியில போனாங்கன்னா அதன் வழியாக கூட இந்த எபோலா பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பரவாமல் இருப்பதற்காக தான் அவங்களை குவாரண்டைன் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தான் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. எப்பா, ஈரான் மற்றும் அமெரிக்கா தயவு செஞ்சு சண்டை நிப்பாட்டுங்க, ஒரு ப்ரோக்ரஸிவுக்கான ஒரு டாக்குக்கு நீங்க 2 பேருமே ரெடியாக வேண்டும், அப்படி இல்லைனா இதில் பல நாடுகள் பாதிப்படையும் சொல்லி சீனாவினுடைய வீடியோவும் இன்று வெளியாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ட்ரோன் ப்ராஜெக்டுக்காக மட்டுமே ஐரோப்பிய ஒன்றியம் கிட்டத்தட்ட 1 பில்லியன் யூரோஸ் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் இன்னும் சில முக்கிய நிறுவனங்களும் உக்ரைன் கூட சேர்ந்து பலவிதமான ராணுவ ப்ராஜெக்டை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய பிரியான்ஸ்க் ரீஜியன்ல இன்னைக்கு உக்ரைனுடைய தாக்குதல் காரணமாக 2 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.